கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டு காலங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு போன பின்பு மீண்டுமாக எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு செருபாபேலின் தலைமையில் ஆண்டவர் கூட்டத்தை கொண்டு வருகிறார். செருபாபேல் அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக நியமிக்கப்பட்டவனும் அதை கட்டி முடிப்பதற்கு முழு கிருபைகளையும் பெற்றவனுமாய் இருந்தார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த செருபாபேலை கொண்டு அதை நான் கட்டி முடிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் துவங்கின காரியங்கள், உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த காரியங்கள், அதில் ஒருவேளை ஏற்பட்டிருக்கிற தடைகள், பிரச்சனைகள் ஒருவேளை இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக இருக்கலாம், இருந்து கொண்டும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யாரை கொண்டு அந்த காரியத்தை செய்ய நினைத்தேனோ அந்த காரியத்தை நான் செய்வேன், அந்த காரியம் என்னால் என்ன செய்யப்படும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்கிறார் 6ஆம் வசனத்தில், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, இந்த ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். இந்த பரிசுத்த ஆவியானவரால் எல்லாவற்றையும் அவர் செய்கிற தேவன். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எல்லாவற்றையும் அவர் செய்வார். என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொன்ன ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை. நம்மோடு கூட இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் மிகவும் பெரியவர், வல்லமை உள்ளவர். தேவன் தமது திட்டத்தை நேர்த்தியாக நிறைவேற்றி முடிப்பார். உள்ளது ஆரம்பம் வந்து அற்பமாக இருந்திருக்கலாம், மற்ற கேலி பேசக்கூடிய அளவில் இருந்திருக்கலாம். ஆனால் என்ன, தேவன் அதில் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். அன்றைக்கி வந்து செருபாபேலை கொண்டு மகிமையான ஆலயத்தை எழுப்பின தேவன், உங்களை கொண்டும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, மகிமையான காரியங்களை செய்வதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போவதற்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய கைகள் திடப்பட கிடவது. சூழ்நிலையை பார்க்காதீங்க. அவருடைய சத்துருக்கள் வந்து கேலி பேசலாம், சூழ்ந்து நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இல்லை, நான் அவனுடைய கைகளை திடப்படுத்துவேன், அவனுடைய கைகளை இதை கட்டி முடிக்கும் என்று சொல்லுகிறார். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார். சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளில் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மகிமையான காரியங்களை செய்வார். அவருடைய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமேன்.